சிவகங்கை மாவட்டம் திருப்பூரம் அருகே உள்ள மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயிலில் கடந்த 27ஆம் தேதி காவலாளியாக பணிபுரிகின்ற அஜித் குமார் என்பவர் பணிபுரிந்து வரும்பொழுது மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதா என்ற பெண் காரில் வந்தவர் தனது காரில் வைத்திருந்த 10 சவரன் தங்க நகை காணவில்லை என்று புகார் அளித்தார். அந்த புகாரில் தனிப்படை காவல்துறையினர் அஜித் குமாரை அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர் படுகாயமடைந்து மரணமடைந்தார். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அஜித் குமாரின் வீட்டுக்கு அவரது அம்மா மாலதி மற்றும் அவரது தம்பி நவீன்குமார் ஆகியோரை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து ஆறுதல் கூறி வரும் நிலையில் இன்றைக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரது வீட்டிற்கு அவரது அம்மா இறந்த அஜித் குமாரின் தாயார் மாலதி மற்றும் அவரது தம்பி நவீன்குமார் ஆகியோரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பாஜக உங்களிடம் துணை நிற்கும், எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று ஆறுதல் கூறினார்.